இன்றைக்கி ஹாட் ஆஃப் நியூஸை வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அது தொடர்ந்து உள்ள செயல்பாடுகளும் தான். என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்புண்டாக்கா, இந்த கரூரில் 31 பேர் உயிரிழந்தவங்களுக்கு வந்து அரசு வேலையை தமிழக அரசு விஜயுடைய ஆட்சியில் வந்து அரசாணை வழங்கினாங்க. அது வந்து இப்போ செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுருச்சு. அது எதுக்குன்னாக்கா, இந்த மாதிரி மற்ற விபத்தில் இறந்தாலும் அவங்களுக்கு வந்து இது மாதிரி அரசு வேலை கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த கேள்வி வந்தோடனே அதாவது தாவேக்கு ஐடிவி அவங்க என்ன செய்கிறாங்க, தாவேக்கு ஐடிவிங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லையா, கரூரில் வந்து 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, அவங்களுக்கு 31 பேருக்கு அரசு வேலை கிடைக்கிறது எவ்வளவு அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். அப்படி கிடைக்கிற ஒரு விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினால ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது வந்து பொதுவாக உள்ள ஒரு யோசிக்கணும், பொதுவான ஒரு விஷயம். அதாவது உயிரிழந்தோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்க கூட நிற்கணும், அவங்களுக்கு தேவைப்படுவதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது எல்லோருடைய விருப்பம். அதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அரசு வேலையை ரத்து பண்ண உடனே இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்கிறது தான் தவறு. உச்சநீதிமன்றமே தவிர்க்க அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேள்வினாக்கா, இப்போ இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்தில் ஏற்பட்டு இறந்து போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன செய்கிறது, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா என்ற ஒரு சரியான கேள்வியை தான் முன்வைக்குது. அதே மாதிரி கடந்த காலத்தில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா? அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு கும்பகோணத்தில் பிள்ளைகள் இறந்துச்சு, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்க முடியுமா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எடுத்தோம்னா அரசு வேலை கொடுக்குறாந்தா இது சாத்தியமற்றது. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும், அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியதாக இருந்தாலும் சில விஷயங்களை யோசித்து செயல்படுத்த வேண்டும். இது வந்து நடைமுறைக்கு உகந்தவாறு கிடையாது. அதனால் இதை வந்து ரத்து பண்ணணுன்ட்டு உச்சநீதிமன்றம் கோரிக்கையே சொல்லுது, உத்தரவிட்டிருக்கு. ஆனால் இதை எப்படி பரப்புகிறாங்கண்டா, இது வந்து திமுகவுடைய சதி திட்டம், திமுகவினால தான் இவங்களுக்கு கிடைச்ச இந்த அரசு வேலை ரத்து செய்யப்பட்டது என்று ஒரு பரப்புகிறாங்க. மனசாட்சி உள்ள யாருமே இறந்த குடும்பத்தை வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கணுன்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணுன்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர, அவங்கள வந்து மேலும் மேலும் கஷ்டப்படுத்தணுன்ட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி குற்ற செயலை வந்து திமுக தான் செய்யுதுன்ட்டு வதந்தியை கிளப்பி விட்றாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம விளங்கிக்கணும் என்னடாக்கா, எதாக இருந்தாலும் திமுக மேலேயே குறை சொல்லணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்ததாக பார்த்தாக்கா, நம்ம மனோன்மணியன் அவர்கள் எழுதின தமிழ்தாய் வாழ்த்தை நேற்று அவருடைய பல்கலைக்கழகத்தில், அவர் பேர் உள்ள பல்கலைக்கழகத்திலேயே அதை செயல்படுத்தாமல் அதை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரத்தை பாடியிருக்காங்க. முதல்ல வந்தே மாதரமும், ரெண்டாவது தான் தமிழ்தாய் வாழ்த்துங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கு இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மோடி அவர்கள் வந்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாநில பாடலுக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்களுடைய விருப்பப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தோம். வந்தே மாதரத்தை தமிழில் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவோங்கிறது வந்து தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இது எந்த ஒரு எதிர்ப்பையுமே இது வரைக்கும் தெரிவிக்கலை. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருந்தால் இவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்,
வாய மூடிட்டு இருப்பாங்களா? ஸ்டாலின் விட்டுட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசாமல் இருந்துட்டாரு, பாஜகவுக்கு அடிபணிஞ்சிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஆளுநருக்கோ துணைவேந்தருக்கோ எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு ஆளக்கூடியவங்களுக்கு தான் அந்த உரிமை, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, எங்களுடைய உரிமையில் யாரையும் நுழைக்க விட மாட்டோம் என்று போராடினாங்க, எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று அதை முறியடிக்கிற வகையில் பாஜக அரசு எதையெல்லாம் நினைக்கிறதோ அதையெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு முட்டுக்கட்டையாக இல்லாமல் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் இவங்க வாயை மூடி பேசாமல் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தா காவிரி நீர் பிரச்சனை. மேகதாது அணையிலேருந்து நீர் திறந்து விட வேண்டியது இது வரைக்கும் திறந்து விடல. அப்படி திறந்து விடாமல் விவசாயிகள் கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. பயிரெலாம் நாசமாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவை எதிர்த்து போராடுறதுக்காண்டி விவசாயிகள் குழு முடிவெடுத்ததை ஐயா கண்ணு அவர்களை வீட்டு காவலில் வைக்கிறாங்க. சரி, வீட்டு காவலில் வைங்க, நீங்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி குரல் கொடுக்கணுமா வேணாமா? தண்ணீரை திறந்து விடல, ஏன் திறந்து விடல, என்ன ஏது, அதுக்குள்ளே முடிவு எடுக்காமல் அப்படியே வாயை மூடி பேசாமல் இருந்து விட்டு இப்போ 5ஆம் தேதி பிறந்து 3ஆம் தேதி கர்நாடகா சென்று முதல்வரை சந்தித்து பேச போகிறேன் என்று ஒரு தகவல் வெளியானுச்சு. ஆனால் நேற்று ஒரு அறிக்கை நீர்வளத்துறை அமைச்சர், ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறாரு? கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அனுமதியும் தேவையில்லை என்ற ஒரு அறிக்கை விடுறாரு. இதுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஒரு நதி அது பிரிஞ்சு வரக்கூடியதை எல்லோரும் உபயோகப்படுத்தி அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான நீரை பெறறதுக்குள்ள ஒரு தனி மாநிலம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அணையை கட்டினால் மற்ற மாநிலங்கள் என்ன நிலைமை ஆகுறது என்று எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக இது வரைக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. ஒரு கடிதம் மட்டும் பிரதமருக்கு எழுதியிருக்காரு. இதே மாதிரி இந்த இதை செயல்படுத்தக்கூடாது, மேகதாது அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கை மட்டும் கடிதம் அனுப்பியிருக்காரு. கடந்த காலத்தில் இதே மாதிரி கடிதம் எழுதினதுக்கெல்லாம் அப்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் அப்போ கேள்வி கேட்டார். வெறும் கடிதம் மட்டும் எழுதுனா போதுமா? செயலில் காட்டணும், செயல்பாட்டில் காட்டணும், நடவடிக்கையில் காட்டணும். பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி கேட்டவங்க இன்றைக்கி அதே பாசிசத்துக்கு கடிதம் எழுதினா மட்டும் போதுமா, செயலில் காட்ட வேணாமான்ட்டு மக்கள் ஒரே கொந்தளிப்பில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஒரு பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க அந்த கட்சியுடைய நிர்வாகியை தகாத வார்த்தையில் பேசாமல் ஒரு ஆபாசமான வார்த்தை ஜட்டியோடு அடித்து உட்கார வச்சுடுவான்ட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு பெண் அமைச்சர் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னாக்கா, சொந்த கட்சிக்காரவங்களையும் இந்த மாதிரி பேசும்போது மற்ற மக்களையெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க பாதுகாப்பாங்க, எந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி எழுப்பி விடுறாங்க. ஏன்னாக்கா தான் கட்சியில் உள்ளவங்க ஒரு தவறு செய்கிறாரோ இல்லை அவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்குள்ளே விளக்கத்தை கேட்கணும். ஆனால் ஒரு பெண் அமைச்சர் இந்த மாதிரி தகாத வார்த்தையில் ஜட்டியோட அடித்து உட்கார வச்சுடுவேன்ட்டு இது சொல்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அவங்க ஈஸியாக சொல்லி இந்த மாதிரி பேசுகிறாங்கனாக்கா இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தால் என்ன செய்வாங்கன்ட்டு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஆக மொத்தம் ஒரு 2-3 நாளாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தாவ தாவேக அரசு அது சம்மந்தப்பட்டவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எதுவுமே செயல்படுத்தலை. தமிழ்நாட்டுக்காண்டி குரல் கொடுக்கலை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணிக்காண்டி குரல் கொடுக்கலை, தமிழ்தாய் வாழ்த்துக்காண்டி குரல் கொடுக்கலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் இந்த மாதிரி அசிங்கமாக பேசக்கூடிய அமைச்சர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படி எல்லாமே தாவேகா மேலே குற்றமான செயலாகவே பதியப்பட்டு வருகிறது.
இதை தான் இன்றைய முக்கிய ஹாட் ஆஃப் நியூஸாக நம்ம பார்க்குறோம். நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.